பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பாருங்கள், முதல்ல நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அடுத்தது நம்முடைய ஜெபம் பற்றின ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ரெண்டு காரியம் இன்றைக்கி நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு நாம் ஜெபம் பண்ண போகலாம். நம்ம எல்லோரும் விசுவாசிகள் தான். ஆனால் விசுவாசம் என்பது குறித்து நம்ம பேச தான் விசுவாசம் இன்னும் அதிகமாக வரும். அல்லேலூயா. அதனால தான் சோத்திரம். விசுவாசத்தில் கொஞ்சம் நம்ம குறையும் போது என்ன செய்யணும்? விசுவாசம் அதிகமாகும்படி நாம் தான் நம்மளை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை சகோதரி வாசிப்பாங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியானுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, நம்முடைய ஆபிரகாம் தான் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாம் இல்லைன்னா விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாம் மூலமாக தான் நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். சரிங்க, இப்போ பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு பலமும் மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன். நீ பயப்படாத ஆபிரகாமே. எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லை? நல்ல வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தையில் ஆபிரகாம் திருப்தி அடையவே முடியல. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, அதெல்லாம் இருக்கட்டும், அடியானுக்கு நீர் என்ன கொடுப்பீர்? அடியானுக்கு நீர் என்ன கொடுப்பீர்? அடியானுக்கு இன்னும் பிள்ளை இல்லையே, நான் பிள்ளை இல்லாதவனாய் இருக்கிறேனே. என் வீட்டிலே இருக்கிற வேலைக்காரன் எலியேசர், அவனுடைய பிள்ளைகள் எனக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். என்னுடைய ஆஸ்திக்கெல்லாம் அவர்கள்தான் எல்லாமே. ஆகவே எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையே என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஏக்கம், அவனுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு பாருங்க. ஆனால் அவனுக்கு ஆண்டவரை அழைக்கும் போது அதை சொல்லி தான் அழைச்சிட்டு வந்தார். ஆபிரகாமே, நீ வா, உன் தேசத்தை விட்டு வா, உன் இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இதுதான் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்து அழைச்சிட்டு வந்தார். ஆனால் இப்போ அழைச்சிட்டு வந்த பிறகும் 25 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் அழைக்கும் போது அவனுக்கு 75 வயசு. இப்போ ஆண்டவரோடு அவன் நடந்து வருகிற நாட்கள் 100 வயசு ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன இருக்கும்? இன்னும் அந்த குழந்தை ஏக்கம் போகவே இல்லை. அவன் கேட்குற, ஆண்டவரே, எனக்கு அதெல்லாம் கரெக்டாக ஆண்டவரே, எனக்கு குழந்தை வேணும் ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்குறான். என் வீட்டில் பிறந்த வேலைக்காரனுடைய குழந்தைகள் எனக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்களே என்று அவர் சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இல்லை, அப்படி இருக்கிறது இல்லை. அவர் சொல்கிறாரு, உன் கர்ப்பப்பிறப்பானவனே உனக்கு பிள்ளையானவனாய் இருப்பான். அந்த எந்த வசனம்? 4ஆம் வசனமா படியுமா? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான். அருமையானது பிள்ளைகளே, ஆமாம், ரொம்ப முக்கியமானது. உன்
மனைவி அவளுடைய கர்ப்பம், அவள் இடத்திலிருந்து பிறக்கும் குழந்தை, அவன்தான் உனக்கு சுதந்திரவாளி, வேறு யாரும் இருக்க போகிறதில்லை அப்படின்னு அதை உறுதியாக சொல்கிறார். அப்புறம் அது மட்டும் இல்லை, அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்து சொல்கிறார், வானத்தை அண்ணாந்து பாரு, அந்த நட்சத்திரங்களை எண்ணவே முடியல. அப்போ இந்த நட்சத்திரங்களை எண்ண முடியல, இவ்வளவாக உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எண்ண முடியாத அளவுக்கு உன்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்க அப்படின்னு. அதையெல்லாம் பார்க்குறான், இவ்வளவு குழந்தைகளா எனக்கு அப்படின்னு. ஒவ்வொரு நட்சத்திரம், ஒவ்வொரு ஸ்டாரும், மின்னுகிற ஒவ்வொரு ஸ்டாரும் என் குழந்தைகளா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து தேவனுக்கு மகிமை செலுத்துகிறான். அது சொல்கிறான், ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அப்போது அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்படும் போதெல்லாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவ்வப்போது தரிசனங்களை கொடுத்து, வார்த்தைகளை கொடுத்து, தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்து என்ன செய்கிறாரு? விசுவாசத்தை தூண்டி விடுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் வேணும். அப்போ உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அப்போ உன்னுடைய விசுவாசம் வளரணும், என்னுடைய விசுவாசம் வளரணும். நாம் விசுவாசிகள், அருமையான தேவ பிள்ளைகள், நம் விசுவாசத்தில் தளர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ விசுவாசத்தில் தளர்ந்து போயிருந்த நேரத்திலே தான் கர்த்தர் என்ன செய்தார்? ஆபிரகாமை விசுவாசத்தில் தட்டி எழுப்பி சூப்பராக பலப்படுத்திட்டார். அல்லேலூயா, ஆமேன். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அவன் இரவு நேரத்தில் கட்டிலை தூக்கி வெளியில் போட்டு கூடாரத்துக்கு முன்னாடி அவன் படுத்துக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்ப்பான். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் பார்ப்பான். அந்த வெட்ட வெளியில், வான வெளியில் பார்ப்பான். அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன செய்ய அப்படியே மின்னிட்டு இருக்கும்போது அது ஒன்று என் குழந்தைங்கன்னு சொல்லி அவன் விசுவாசித்து அந்த நட்சத்திரங்களை பார்த்து சிரிப்பான். அந்த நட்சத்திரங்களெல்லாம் இவனை பார்த்து சிரிக்கிறது. ஆபிரகாம் ஒரு பைத்தியக்கார மாதிரி என்ன விசுவாசம் என்னவா இருக்கும்? விசுவாசிக்கிறவனை கொஞ்ச நேரத்தில் சில வேளையில் பைத்தியக்கார மாதிரி தான் இருப்பானுங்க. ஆனால் சோத்திரம், ஆண்டவர் அப்படி தான் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னவா இருக்கும்? பைத்தியமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ அது தேவ பலனாய் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கு அது தேவ பலன். ஆனால் ஆபிரகாமை சுற்றி இருக்கிற பார்க்கிற மக்களுக்கோ அது என்னவா இருக்கும்? பரியாசமாக இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அதில் வளர்ந்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமாம், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்படி இதுதான் அவனுக்கு ஆண்டவர் அப்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வர்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கூட எப்படி விசுவாசிப்பது? ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான் நம்ம பார்த்தோம்னா நாமும் எப்படி விசுவாசிப்பது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து படிங்க. ஒரு 22 வசனம் வரைக்கும் படிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கவனிங்க, ஆபிரகாம் இங்கே சொல்றாரு, அநேக ஜாதிகளுக்கு அவன் எப்படிப்பட்டவன்? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். அதான் அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குழந்தைக்கு அவன் ஏங்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வம்சத்தில் உன்னுடைய குழந்தைகள் மூலமாய் இந்த பூமியில் அநேக ஜாதிகள் உருவாகும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம்.
அப்புறம் அடுத்தது 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பதை நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புறதுக்கு முடியல, நம்பவே முடியாத சூழ்நிலையில் அவன் இருக்கும்போதும் அதை விசுவாசித்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நிறைய விஷயம் இருக்குது இதில். அப்போ ஸ்தோத்திரம், அநேக ஜாதிகளுக்கு அவன் தகப்பனாய் இருப்பான் என்பது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய வாக்கு. சொல்கிறாரு, ஒரு நோக்கத்துக்காக தான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீங்கள் நானும் எல்லாமே அப்படி தான். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக இருக்கும்படி நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குக்கு தராரு. நீ அதை சொல்லு, திரும்ப சொல்லு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அதனால தான் ஆபிரகாமுடைய பேரையே கர்த்தர் மாற்றினார். ஆபிராம் என்று சொல்லுவதற்கு அவனுடைய பேர்லேயே ஒரு அர்த்தம் இருக்குதான், மலடு என்று அர்த்தமா. சாராய் என்று சொன்னால் மலட்டு பெண் என்று அர்த்தமா. அதனால தான் 2 பேருக்குமே ஆண்டவர் முதல்ல பேரை மாற்றினார். நீ இனிமே ஆபிராம் என்று அழைக்கப்பட மாட்டாய், ஆபிரகாம். ஹாம், ஹாம் என்பது தேவனுடைய நாமத்துக்குள் வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஹா, எகோவா, ஹான்னு ஒரு அந்த உச்சரிப்பு அதில் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது. தேவனுடைய நாமத்தை அவனுடைய நாமத்தோடு கூட தேவன் இணைத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சாராய் அல்ல, சாராள், ஹால், அதுலேயும் ஒரு ஹா வச்சு உள்ளே விட்டார். அதனால் அவனுடைய பேர்லேயே என்ன இருக்குது, இனிமேல் மாறுது. அவங்க எல்லாம் இனிமேல் ஜீவன் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதாவது ஸ்தோத்திரம், இனிமேல் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுப்பீங்க. அந்த எண்ணம் முதல்ல அவங்களுக்குள்ளே வரணும். அந்த எண்ணத்தை அவர்களுக்குள்ளே உற்பத்தி படுத்துகிறார் ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளே, அதில் முழுவதுமாய் நாம் படிக்கும்போது விசுவாசம் வாக்கு தத்தம், விசுவாசம் வாக்கு தத்தம். தேவன் உனக்கு ஒரு விசுவாசம், அதாவது வாக்கு தத்தம் கொடுத்தார். தேவன் வாக்கு தத்தம் கொடுத்தார், ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். இப்படி தான் அந்த 4 வசனத்துலேயுமே தொடர்ந்து அப்படி தான் வாசிக்கிறோம். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் விசுவாசித்தான் அப்படிங்கிறதும் அதில் இருக்குது இல்லைங்களா. சொல்லுவதை நம்புவதற்கே ஏதுவில்லாத காலத்திலே அவன் அதை விசுவாசித்தான். நம்புறதுக்கே இல்லாத காலத்தில் அவன் விசுவாசித்தான். அப்புறம் எப்படி சொல்லியிருக்குது, அவன் அவிசுவாசமாக இருக்கவில்லை. அவன் சாரால் அவளுடைய கர்ப்பம், அவனுடைய சரீரம், ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிடுச்சு. அப்போ கூட அவன் அதை எண்ணாதிருந்து விசுவாசித்தான். தேவன் சொன்னதை முழு நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நம்பி விசுவாசித்தான். இதெல்லாம் அருமையான வார்த்தைகள். சோத்திரம். நாம் எப்படி தேவனுடைய சமூகத்தில் அவரை விசுவாசிப்பது என்பதை பற்றி நமக்கு அது சொல்லித்தருது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். காண்கிறதை நம்புகிறது என்ன விசுவாசம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ காணாதிருப்பதை விசுவாசித்தால் அதுதான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். அப்போ ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தில் ரொம்ப பெரிய விஷயமாய் இருப்பது என்ன தெரியுமா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மறுபடியும் படிங்க. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்மெல்லாருக்கும் தகப்பனானான். ஸ்தோத்திரம். அங்கே வாசிக்கிறோம், அவன் விசுவாசித்தவருமாய். விசுவாசித்தவருமானவர் எப்படிப்பட்டவர்? மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். எப்படி விசுவாசம் பாருங்க. எந்த காலத்தில்? ஆதி காலத்திலே அப்படி விசுவாசிக்கிறான். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர் என்கின்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே வந்துச்சு. அது ரொம்ப பெரிய விசுவாசம் பாருங்க. இன்றைக்கெல்லாம் நாம் அப்படி விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவு இருக்கிறது. ஏதுவுனா என்னது? வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் இயேசுவே நிறைய பேரை மரித்தோர்லேருந்து உயிரோடு கூட எழுப்புனது நமக்கு தெரியும். கடைசியில் இயேசுவே மரித்தோர்லேருந்து உயிரோடு கூட எழுந்துட்டார் இல்லைங்களா? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். போன வாரத்தில் அதை குறித்து ரொம்ப சந்தோஷமாய்
நாமெல்லாம் தியானித்தோம். ஆகவே நாமெல்லாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புகிறவர் என்பதை விசுவாசிக்கிறதுக்கு ஏது இருக்குது. ஆனால் ஆபிரகாமுக்கு அங்கே அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் அந்த நாட்களிலும் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் பெரிய விசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் ஆபிரகாமே, அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு தெரியாத, அதெல்லாம் நம்பாத. ஏன்னா உனக்கு வயசாயிருச்சு, உன் மனைவிக்கும் வயசாயிருச்சு, சரீர செத்தவன், கற்பம் செத்து போயிடுச்சு, எங்கே போய் இனிமேல் குழந்தை உண்டாக போகுது, அவதெல்லாம் கிடையாது, அவ்வளோதான் நீ. இதெல்லாம் நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி இருக்குதோ அப்படியே இருந்துட்டு இருக்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு போய்கிட்டே இரு, இருக்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு போய்கிட்டே இரு, அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆபிரகாமுக்கிட்ட. ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வாக்கைத்தான் விசுவாசித்தானே தவிர மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையை அவன் விசுவாசிக்கவில்லை. இல்லையா சொல்லுவோமா? ஆமேன். அதான் இந்த இதில் உறுதியாக சொல்லுது. ஆகவே நம்புவதற்கு ஏதுவில்லாத காலத்தில் அவன் மரித்தோரை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர். அவர் சொன்னார், அவர் சொன்னதை செய்வார். என் சரீரம் செத்து போனால் என்ன, என் சாராளுடைய கற்பம் செத்து போனால் என்ன, அந்த மரித்து போன சரீரத்தையும் கர்ப்பத்தையும் கூட உயிரோடு எழுப்பவும் அதற்குள்ளே உயிரை கொடுக்கவும் குழந்தை உண்டாக்கவும் தேவன் வல்லவர் என்று முழு நிச்சயமாய் விசுவாசித்தான். அதான் பெரிய விஷயம். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்மெல்லாம் கண்டாதான் விசுவாசிப்போம், வாய்ப்பு இருந்தால் தான் விசுவாசிப்போம், இல்லைன்னா விசுவாசிக்கவே மாட்டோம். ஆனால் அதெல்லாம் விசுவாசம். நம்முடைய ஆதி தகப்பன், விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் எனப்பட்டவர் எப்படி விசுவாசித்தார் அங்கே பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஆகவே சோத்திரம். நாம கூட அப்படி விசுவாசி கற்றுக்கொள்ளணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். தேவனால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமாம், அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனம், தேவனுடைய வாக்கு எதை சொல்லுகிறதோ அதை நிறைவேற்ற தேவனே வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. அவருடைய வார்த்தைக்குள்ளேயே தேவன் வல்லமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குகள் எல்லாம் ஜீவனுள்ளதாக இருக்குது. அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறியே தீரும். அதுதான் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆகவே வேதம் சொல்லுவதெல்லாம் அப்படியே நடக்கும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்காக மாத்திரமல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்குது. அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம், நாமும் அப்படி தான் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே சோத்திரம், நாம் கூட இப்படி சொல்லணும். வேதம் என்ன எல்லாம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் நானும் விசுவாசிப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் விசுவாசிக்கிறபடியினால் நான் கீழாகாமல் மேலாவேன், வாளாகாமல் தலையாகுவேன் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி ஒரு முறை அப்படி சொல்லி பார்ப்போமா? சொல்லுங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை நானும் விசுவாசிக்கிறேன். அந்த வாக்கு தத்தம் என்னில் நிறைவேற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதினால் நான் கீழாகாமல் மேலாவேன், நான் வாளாகாமல் தலையாவேன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தையை வசனத்தை விட்டு உன் கண்ணை என்ன செய்யாத, வலது பக்கம் இடது பக்கம் திருப்பாது, அதையவே நோக்கி கொண்டு, அதைவே விசுவாசி, அதைவே உன் இருதயத்தில் நிரப்பு, அதையே உன் வாயை விட்டு விலகாமல் அறிக்கை செய்து கொண்டிரு. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டால் இதுதான் வழி. யாராவது ஒருத்தர் தலைமையில் கை வச்சாலும் விசுவாசம் வராதுங்க. தயவுசெய்து அதெல்லாம் மறந்துடுங்க.
விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். அல்லையிலே சொல்லுவோமா? ரோமர் 10:17 தானே சொல்லுது. விசுவாசம் எப்படி வரும்? படிச்சிடலாமா? படிமா. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமாம், விசுவாசம் எங்கிருந்து வருங்க? கேள்வி. கேள்வின்னு அது கொஸ்டின் கேட்கறதுல இல்லை, காது கொடுத்து கேட்பது. வசனத்தை காது கொடுத்து கேட்பது, வசனத்தை கண் கொடுத்து படித்து அதை உள்ளத்தில் ஏற்று விசுவாசிக்கும் போது அங்கே அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் விசுவாசம் வரும். அவ்வளோதான் விஷயம். விசுவாசத்துக்காக அங்கே இங்கே ஓடி அலையாதீங்க. விசுவாசம் கம்மியாகுதா? சோத்திரம். முகத்தை கழுவிட்டு வந்து உட்கார்ந்து என்ன செய்யுங்க? பைபிள் எடுத்து படிங்க. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை அறியும்படி என் மனக்கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபம் பண்ணிட்டு உட்காருங்க, படிங்க. விசுவாசம் அப்படியே ஊற்று தண்ணி மாதிரி பிச்சுக்கிட்டு வரும் உள்ளே இருந்து. இல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இதுதான் வழிங்க. சும்மா நம்ம வந்து அங்கேக்கு ஓடுறதுல அந்த மீட்டிங்கில் போய் உட்காந்தா வருவான், இந்த மீட்டிங் அதெல்லாம் கிடையாதுங்க. ஜெபம் பண்ணிட்டு பைபிள் எடுத்து உட்காருங்க. காலையிலும் மாலையிலும் மதியான வேளையிலும், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் உம்மை நோக்கி முறையிடுவேன். அல்லையிலே சொல்லுவோமா? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். வேதத்தை கேளாமல் ஜெபிக்கிறனுடைய ஜெபம் அருவருப்பு. எப்போவுமே ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? வேதம் படிச்சுக்கணும். வேதத்தில் ஒரு அத்தியாயமாவது படிச்சுட்டு அப்புறம் தான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண தொடங்கணும். அப்போ தான் உன் ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். இல்லைன்னா அருவருப்பாக இருக்கும். விசுவாசம் இல்லாத ஜெபமாக இருக்கும் இல்லைங்களா? விசுவாசம் இல்லாத ஜெபம் என்ன செய்யாது? கேட்கப்படாது. அதான் அருவருப்பாக இருக்கும். கண்டதையும் வாயில் உளறிட்டு இருப்போம். விசுவாசம் வந்துச்சுன்னா ஜெபம் என்ன செய்யும்? கூர்மையாக இருக்கும். நல்ல தீட்டப்பட்ட ஒரு கத்தியில் ஒரு வாழை மரத்தை வெட்டினா ஒரே சீவில் வெட்டிடலாம் இல்லைங்களா? ஆனால் இது மொன்ன கத்தியில் வெட்டினா ஒரு நாள் பூரா கூட வெட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியது தான். பொத்துன்னு அந்த வாழை மரத்தை நாராக தான் பிச்சுக்கிட்டு வரும். அதனால தான் விசுவாசத்தினால் நாம் ஜெபிக்கும்போது ஒரே வார்த்தை போதும். ஒரே வார்த்தை போதும். இந்த மலையை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் நீ சொன்னபடியே ஆகும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாத ஜெபம் என்ன செய்யாது? பிரயோஜனம் இல்லாத ஜெபமாக இருக்கும். அதனால் சோத்திரம். அடுத்தது மூன்றாவது இன்னொரு விசுவாசம். அதில் என்ன இருக்குது? என்னது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ரோமர் 4:17 அது ஒரு வார்த்தை சொல்கிறாரு. முதல்ல உன்னை அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்கினேன், அதை விசுவாசித்தான். ரெண்டாவது, மரித்தோரை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர், விசுவாசித்தான். மூன்றாவது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் என்பதை விசுவாசித்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வுக்கான காரியங்கள் நிறைய இந்த உலகத்தில் நாம் வேண்டுறோம். ஆனால் எதுவுமே நமக்கு என்ன செய்யலை? கண்ணுக்கு புலப்படலை. அதனால் என்ன செய்கிறோம்? அது இல்லையே அப்படின்னு ஏங்குகிறோம். ஆனால் ஒருவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? வருந்த மாட்டான். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். இல்லை என்று சொன்னால் வருத்தங்கள், வேதனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இல்லாதவைகள் தான், ஆனால் இருக்கிறவைகள் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதான் ஆண்டவருடைய விசுவாசம். ஒரு நாள் ஆண்டவர் கூட இந்த பூமி பிசாசு விழுந்து பூமி இருளின் அதிக ஆதிக்கம் சக்தியினால் நிரம்பிருச்சு. பூமி முழு இருளாக இருந்தது. அப்போ என்ன செஞ்சார் ஆண்டவர்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லையிலே சொல்லாமா? ஆமேன். அவ்வளோ பெரிய ஆண்டவர் அவர் வெளிச்சமாகவே இருக்கிறாரு. பரலோகத்தில் சூரியன் அங்கே வேண்டியதே இல்லை, கர்த்தரே வெளிச்சம் என்று எழுதியிருக்கிறது. அவரே என்ன செய்கிறாரு? பூமியை பார்த்து சொல்லி தான் பூமிக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சோத்திரம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இல்லை, எதுவெல்லாம் இல்லையோ அதுகளெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சொல்லி தான் வரவழைக்க வேண்டும். அதை நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அதெல்லாம் முடியாது, இருக்கிறது தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு நாம்
நான்லாம் உண்மையை தான் பேசணுங்க, உண்மையை தான் பேசுவேன். இருக்குது அதை சொல்கிறேன், இதில் என்ன இருக்குது? இதை எப்படி ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கலாம். நம்ம விசுவாச ஜீவிதம் அப்படி இல்லை. விசுவாச ஜீவிதத்தில் எது இல்லையோ அதை என்ன செய்யணும்? இருக்கிறதாக சொல்ல வேண்டும். அல்லையில சொல்லுவோம், இல்லாததை இருக்கிறதாக நீ சொல்லி அழைத்தால் அப்போ தான் அது வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம், அருமையான தேவ பிள்ளைகளே, என் பாக்கெட்டில் பணமே இல்லை, உண்மைதான். என் வீட்டில் காசே இல்லை, உண்மைதான். என் பேங்க்கில் புக்கில் பணமே இல்லை, இல்லை இல்லை இல்லை, இதை சொல்லுறோம், வாய் நிறைய சொல்லுறோம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், எங்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவருடையது எல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது, ஆகவே என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது, ஆகவே என் பாக்கெட்டிலும் பணம் இருக்கிறது. என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது, என் வீட்டிலும் ஆஸ்தி இருக்கிறது, என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே என்னுடைய களஞ்சியத்திலும் என்னுடைய பேங்கிலும் பணம் இருக்கிறது. இல்லாதவைகள் தான், ஆனால் இருக்கிறது என்று நீ சொல்லுவாயானால் தான் உன்னுடைய வாழ்க்கை நிரம்பும் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம பொய்யே பேசாத ஆளுகளில். ஆனால் சோத்துறோம், அருமையான தேவ பிள்ளைகளே, நான்லாம் அப்படியெல்லாம் பொய் சொல்லவே மாட்டேனுங்க அப்படின்னீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. அருமையான தேவ பிள்ளைகள், இது விசுவாச வாழ்க்கை. பிசாசு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருந்து சுரண்டி சுத்தமாக தொடச்சி தூக்கி போட்டுட்டு உன்னை அப்படியே வெறுமையாக நிர்வாணியாக உட்கார வச்சிருக்கிறான். அவன் உன்னை வெறுமையாக்கி விட்டுருக்கிறான். அதான் எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை மாற்றி வச்சிருக்கிறான். எங்கிட்ட என்ன இருக்குதுங்க? ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாவற்றையும் உடையவன் என்று நீ விசுவாசி. ஏனென்றால் கிறிஸ்து உனக்காக பாடுபட்டு எல்லாவற்றையும் உனக்காக அவர் சம்பாதித்து வைத்து விட்டார். அந்த கிறிஸ்து உன்னுடையவர், கிறிஸ்து உன்னுடையவர். அல்லேலூயா, ஆமேன். அந்த கிறிஸ்து இப்பொழுது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தேவனுடையவர், இப்பொழுது அவர் உன்னுடையவராய் இருக்கிறார். என்னுடைய கிறிஸ்து, என் அண்ணன் கிறிஸ்து, என் ஆண்டவராய் இருக்கிறார் கிறிஸ்து. எனக்காக பிசாசுன் வல்லமையோடு போராடி எனக்காக ஜெயித்து எல்லாவற்றையும் அவர் வெற்றி கண்டு எடுத்து எனக்காகவே ஜெயித்தவர். அவர் எனக்காகவே அவர் உயிரோடு இருக்கிறார். எனக்காகவே அவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அவரிடத்தில் இருப்பது எல்லாமே என்னுடையது. அவர் என்னுடையவர், அவரிடத்தில் இருப்பதெல்லாம் என்னுடையது. இதை விசுவாசிக்க முடியலைன்னா நீ என்ன செய்ய முடியாது? ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பேன். அதனால தான் உன்னுடைய விசுவாசம் தேவன் மேல் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொல்லி கொடுத்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், நான் வியாதியாக இருக்கிறேன் என்று சொல்லுவீங்க. நோயெல்லாம் என்னோடது தான். ஆஸ்துமா இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இருதய நோய் இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் போச்சு, அல்சர் இருக்குது, எல்லாமா சொல்லுவீங்க. ஆனால் ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்த சுகத்தை பற்றி பேசுவோமா? பேச மாட்டோம். நான் சுகமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இயேசுவை உற்று நோக்கினால் நீங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியும். அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், அவர் நம்முடைய சுகமாக இருக்கிறார். நம்முடைய நோய்களையும் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய வியாதிகளையும் தான் அவர் சிலுவைகளை தான் ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்தார். அவர் சுமந்து அந்த நோயினால் அவர் செத்து போனார். ஆகவே இந்த நோய் உன்னை கொல்ல முடியாது. நீ சாக வேண்டிய இடத்தில் அந்த நோயை அவர் சுமந்து அவர் செத்து போயினபடியினாலே உனக்குள் இருக்கிற நோய் பிடுங்கி அவர் எடுத்து அதனால் அவர் மரித்ததினால் அந்த நோயின் வல்லமை முடிந்தது. உனக்குள்ளே சுகம் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தந்து விட்டார். கொஞ்சம் நம்ப முடியாமல் தான் இருக்கும், ஆனால் நம்பிதான். இதுதான் உண்மை. நம்முடைய நோய்களையும் நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய பலவீனங்களையும் அவர் சுமந்தார் என்று, சுமந்து தீர்த்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டபடி இது நடந்தது. அவர் அதை எடுத்துக்கொண்டார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த 15, 16, 17 நாம் வாசிக்கிறோம். அவர் பிணியாளிகளை சுகமாக்கினார். பிசாசு பிடித்தவர்களை பிசாசின் கட்டுகளிலிருந்து அவரை விடுவித்து பிணியாளிகள் எல்லாரையும் சுகமாக்கினார். ஏன் சுகமாக்கினார் என்று சொல்லும்போது அடுத்த வசனம் சொல்லுது, அவர்தாமே நம்முடைய
பலவீனங்களையும் நோய்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவைகளையெல்லாம் அவர் சுமந்து கொண்டு நம்மை சுகமாக்கினார். அவர் சுமந்து கொண்டு நம்மை சுகமாக்கினார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் என்று ஏசாயாவில் எழுதியிருக்கிறபடி இது நடக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அவர் எல்லாவற்றையும் உறிஞ்சுகிறவர். ஒரு தண்ணி, ஒரு பஞ்சு இருக்குது, அது தண்ணி மேலே வச்சு என்ன செஞ்சிடும், அந்த ஒரு டேபிளில் தண்ணி கொட்டி கிடக்குது, அந்த தண்ணி மேலே அந்த பஞ்சு வச்சா தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துடும். அதே மாதிரி நம்முடைய நோய்களை உறிஞ்சினார், நம்முடைய பலவீனங்களை அவர் உறிஞ்சி கொண்டார். அப்போ அந்த டேபிளில் தண்ணி இல்லை, அதே மாதிரி நம்முடைய உடம்புல நோய் இல்லை, வியாதி இல்லை, டாக்டர்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த விசுவாசம், இது ஒரு சத்தியம், இது உண்மை, இது நடந்திருக்கிறது. கல்வாரி சிலுவையில் இயேசு அதை செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவத்தையும் பலவீனத்தையும் நோயையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் உறிஞ்சி எடுத்துட்டார். நம்முடைய மரணத்தை அவர் உறிஞ்சி எடுத்துட்டார். அவரை சுமந்து கொண்டார். ஆகவே அவரும் சுமந்து நானும் சுமந்தா இதில் என்ன இருக்குது? அவரை சுமந்து கொண்டபடியால் நான் சுமக்க வேண்டியது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் சுமந்து கொண்டார், ஆகவே நான் சுமக்க மாட்டேன். நம்ம என்ன செய்யணும்? அப்போ நான் சுகமாக இருக்கிறேன்னு சொல்லணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்லணும். என் களஞ்சியம் நிரம்பி வழிகிறது. நீதிமானுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தங்கும், என் வீட்டில் தங்கி இருக்கிறது சொல்லணும். இல்லைன்னா கூட சொல்லணும். இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக சொல்லணும். யாரை விசுவாசி? அவரை விசுவாசி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அது உண்மைதானே? அது உண்மைதானே? தரித்திரனாக இருக்கிறவன் தரித்திரன் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நாம் தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நமது நிமித்தம் அவர் தரித்திரராகி சிலுவையில் நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்தார். ஆகவே நான் ஐஸ்வர்யவான். அவர் என் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதை சுமந்து அவர் தீர்த்தார் என்று சொன்னால், அப்போ அவர் என்கிட்ட அவர் தரித்திரத்தை எடுத்துட்டாருன்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? ஐஸ்வர்யவான் என்று நான் சொல்ல தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசம் இதுதான். விசுவாசம் அறிக்கை என்பது இதுதான். எப்படியா சொல்கிற? ஆமாம், அவர் அதை ஏற்றுக்கொண்டபடியினால் நான் இனி தரித்திரன் அல்ல. அவர் என் வியாதி ஏற்றுக்கொண்டபடியினால் நான் நோயாளி இல்லை. அவர் தைரியமாக சொல்லணும். அருமையான தேவ பிள்ளைகளே, பைபிளில் கர்த்தர் இப்படி சொன்னார், பலவீனன் தான் பலவீனன் என்று சொல்லாதிருப்பானாக, பலவீனன் பலவான் என்று சொல்ல கடவன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுவான். ஆமாம், பலவீனனாக இருக்கிறாய், நீ பலவீனன் தான். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இனிமே நான் வந்துட்டேன்ல, நீ பலவான்னு சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், கிதியோன்ட்ட கர்த்தர் வந்து நிற்கிறாரு. பராக்கிரமசாலியே கர்த்தரனோடு இருக்கிறாருன்னார். அவனை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு பேர் வச்சார், பராக்கிரமசாலி. அவன் அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்க்குறான். யாரை சொல்கிறாரு இவர்? எங்கே காணோம் ஒருத்தனையும் அவனால் நம்ப முடியல. அவனை பராக்கிரமசாலியாக ஏற்றுக்க முடியல. ஆண்டவரே யாரை சொல்கிறீங்க அப்படின்னு. நீதான்ப்பா கிதியோன், நீதான் பராக்கிரமசாலி. போங்க ஆண்டவரே, தமாசு பண்ணாதீங்க. நாங்கெல்லாம் பராக்கிரமசாலியாக இருந்தால் நான் எப்படி இந்த தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இந்த போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, ஒளிஞ்சிக்கிட்டு போர் அடிச்சுட்டு இருக்கிறேன். நானா பராக்கிரமசாலி? என்ன சொல்கிறீங்க? பலவீனன் இனிமேல் பலவான் என்று சொல்ல கடவன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், உன் நிமித்தம் அல்ல, உனக்குள்ள இருப்பது நிமித்தம் அல்ல. உனக்குள்ள பயம் இருக்குது, அதை வச்சு சொல்லாத, என் நிமித்தம் நீ சொல்லு. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஏற்றுக்கோள், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதுன்னு அறிக்கை செய்ய தொடங்கு, அப்பொழுது எல்லாம் உனக்கு சொந்தமாயிரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் விசுவாசம். விசுவாசம்னா என்னங்க? அவருக்குள்ளே அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பது என்னது? அவருக்குள்ளே என்னென்ன இருக்குதோ எல்லாமே யாருது? என்னுடையது. அவர் என்னுடையவர், அவருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னுடையது. அவர் உன்னுடையவர்னு சொல்லிட்டே இல்லை. அப்போ அவருக்குள்ளே என்னென்ன இருக்குது அதை கண்டுபிடி. அது எப்படி எனக்கு வரும்? அதை கண்டுபிடி. அதற்கான வாக்குத்தத்தங்கள் என்ன, வார்த்தைகள் என்ன, அது எடு. அதை எடுத்தது உன்னுடையது ஆக்கு. அதை உனக்கு சொந்தமாக்கி நீ அதை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு வரும்போது அது எல்லாமே என்ன செய்யுது? உன்னுடையதாக மாறும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
காலையில் எழுந்த உடனே கர்த்தரை துதி, நல்லது. முடிச்சுட்டு சொல்லு, நான் சுகவான், நான் பலவான், நான் கனவான், நான் ஆரோக்கியவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஐஸ்வர்யவான், நான் ஏராளத்துக்கும் தாராளத்துக்கும் உரியவன், என்னிடத்திலே நிறைய இருக்கிறது. அப்படி சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நீதிமான் என்று நிறைய சொல்லுவேன். நான் நீதிமான், நீதிமான், நான் ஒரு கேடும் வராது எனக்கு. என் சிரசின் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. என்னை நீதிமான் ஆக்கினவர் கர்த்தர். கிறிஸ்துவின் நிமித்தம் நான் நீதிமான். நீதிமான், என் ஜெபங்கள் கேட்கப்படும். நீதிமானுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். நீதிமானை குறித்து என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் எழுதி, நான் நீதிமான், நான் நீதிமான் சொல்லணும், தைரியமாக சொல்லணும். அவர் தான் ஆக்கிட்டார்ல என்ன நீதிமானா, நான் ஏன் வெட்கப்படணும்? நான் சொல்லுவேன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி விசுவாசிகள் நீங்கள் சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு வியாதி இருக்கலாம், ஆனால் வியாதி சொல்லக்கூடாது. நான் சுகவான் என்று சொல்லுங்கள். அல்லையிலேயா சொல்லுவோமா? ஆமாம். முதல்ல துதிக்கிறது என்னது? அவர் என்னுடையவர் என்று நாம் துதிக்கிறோம். வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவர் அவர் என்னுடையவர், ஆதியும் அந்தமுமானவர் என்னுடையவர், அல்பா ஒமேகாவானவர் என்னுடையவர், மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவராக இருக்கிறவர் என்னுடையவர். என் தேவன் அவர், என் தேவன் பெரியவர் என்னுடையவர், எரிகோ கோட்டையை உடைத்தவர் என்னுடையவர், செங்கடலை பிளந்தவர் என்னுடையவர். அவருடைய வல்லமை என்னுடையது, என்னுடையது. அவரையே ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வல்லமையெல்லாம் உனக்குள்ளே வராமல் எப்படி போகும்? புடுங்கி எடுத்து உள்ளே வை, விசுவாசி, அறிக்கையிடு. அதை எடுத்து விசுவாசித்து உள்ளே வச்சு, ஆமேன் அதெல்லாம் என்னுடையது. அப்போ அவர் என்னுடையவராக இருக்கும்போது அவருக்குள்ளே இருக்கிற சுகம் என்னுடையது. ஆகவே நான் ஆரோக்கியவான். அவருக்குள்ள இருக்கிற பலன் என்னுடையது. கர்த்தர் என் பலன், நான் பலவான். சொல்லுங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் என் பலன், என் கண்கள் இருளடையாது, என் என் பலன் குன்றி போகாது, நான் பலவான். சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒன்றும் பொய் சொல்ல பிசாசை வெட்கப்படுத்தும்படிக்கு அதை சொல்கிறோம். இதை நம்ம சொல்லும்போது தான் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல நம்ம அறிக்கை பண்ண இப்படியே ஒரு 40 நாளைக்கு நீங்கள் அப்படி சொல்லிட்டு வாங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் செய்ய தொடங்கிடுவார். நிஜமாவே நீ உச்சந்தலை உள்ளங்கால ஒரு நோய் இல்லாத பிள்ளையாக மாற்றிடுவார். உன் வீடு நிரம்ப வச்சிருவார். உன்னை ஆசீர்வதிச்சிருவார். உனக்கு ஒரு குறையும் இல்லாத வச்சிருவார். இந்த ஒரு இன்கம்ப்ளீட் ஆகாத ஒரு ஜெபம், ஆண்டவரே எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், ஆண்டவரே எனக்கு கொடும், ஆண்டவரே கொடும், ஆண்டவரே என்னுடைய வறுமையை நீக்கும். நீக்கலையா? இன்னும் நீக்கலையா? இன்கம்ப்ளீட்டடு ஜெபம் அது. ஆண்டவரே என் பிள்ளையை தொடும், என் பிள்ளையை ரட்சியும். அவனை ரட்சிக்கலையா? எல்லாம் ரட்சிச்சாச்சு. நான் ரட்சித்தேன்னு நீ சொன்னீங்கன்னா தான் நான் ரட்சிப்பேன். அல்லையிலே சொல்லுவோம். நான் ரட்சிப்பேன்னா என்னென்னா, நான் செஞ்சு முடிச்சிட்டேன். முடிச்சதை நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? சிலுவையில் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டார். முடிச்சிட்டேன்ல, முடிச்சதை விசுவாசிச்சு எல்லாமே முடிஞ்சதாகவே சொல்லுங்களேன். அது பாசிட்டிவாக இருக்குங்களே. ஆண்டவரே செய்யும் செய்யும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது? இன்னும் நெகட்டிவ்லேயே இருக்கிறீங்க. அது பிசாசுக்கு கொண்டாட்டம். பார்த்தியா, இந்த புள்ள குருடாக வச்சிருக்கிற இன்னும். அதனால் ஸ்தோத்திரம், நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? பலவீனன் பலவான் என்று சொல்ல வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். ஆமாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். போதும். அடுத்த வாரத்தில் ஜபத்தை பற்றி சொல்கிறேன். கேட்கப்படும் ஜெபம், இதோடு கூட ஒரு ஜாயின் பண்ணேன் அந்த செய்தியை. அடுத்த வாரம் சொல்கிறேன். நாம் இப்பொழுது கேட்கப்படும் ஜெபம்னா என்னது? அதில் இதே தான் விஷயம். நல்லா ஜெபிக்கிறோம், விசுவாசத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிட்டோம்னா, ஜெபம் பண்ணி முடித்த பிறகு நம்ம எழுந்துட்டா என்ன சொல்லணும்? என் ஜெபங்கள் கேட்கப்பட்டு விட்டது, ஆமேன், அல்லேலூயா அப்படின்னு வந்துடுறோம். அடுத்து என்ன செய்யக்கூடாது? இந்த பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் உள்ள இடைக்கால இருக்குல்ல, ஒன்று ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், அதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் என்னது இருக்கிற நேரம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம்.
அந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்துக்குள்ள அவிசுவாசம் வராமல் பாதுகாத்து கொள்ளணும். இல்லையா சொல்லுங்க பாபு? ஆமாம், அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வேண்டிக்கிட்டதை கண்டிப்பாக கர்த்தர் கேட்டுட்டாரு இல்லையா? 1 யோவான் 5:14-15 வாசிக்கிறோம். நீங்கள் எதையாவது தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால், ஜெபித்தால், நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிச்சுட்டு ஆமீன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு அந்த பெற்றுக்கொள்ளும் அந்த இடைவேளை இருக்குல்ல, அந்த இடைவேளைக்குள்ள 2 விஷயம். ஒன்று, அவிசுவாசம் உள்ள ஜனங்களால் உங்கள் விசுவாசம் தகர்க்கப்படும். இன்னொன்று, உங்களுக்கு வருகிற சூழ்நிலைகள் நிமித்தம் உங்கள் விசுவாசம் தகர்க்கப்படும். இந்த 2 விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பிசாசு வெறிய கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு கருகருன்னெல்லாம் வந்து உங்களை அட்டாக் பண்ண மாட்டான். அவனுடைய வெப்பன் அதெல்லாம் கிடையாது. உனக்கு ரொம்ப தெரிஞ்ச, உனக்கு ரொம்ப பிடிச்ச சொந்தக்காரங்க மூலமாக தான், ஜனங்க மூலமாக தான் உங்களை என்ன செய்வான்? ரொம்ப தெரிஞ்ச விசுவாசி மூலமாக தான் உன்னை வஞ்சிப்பான். என்ன? ஆமாம், அவர் பாஸ்ட்டு அப்படி விசுவாசம் தான் சொல்லுவார். நீ அங்கே வா, அங்கே ஒரு இடம் இருக்குது, சூப்பரான இடம், அங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, அப்படி அப்படின்னா போயிடும், டச்சுன்னா போயிடும். இதெங்கே போய் விசுவாசிட்டு இது என்னது போராட்டம், இதெல்லாம் கிடையாது, தேவையில்லை. அப்படியே அங்கே ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னாருன்னா அது விலகி போயிடும், உடனே வந்துடும், அப்படியே நிறைஞ்சிரும் அந்த ஆசீர்வாதம். பொய்யுங்க அதெல்லாம். அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பாஸ்டர் இருக்கிறாரு, அங்கே போனால் சரியாயிரும், இங்கே போனால் சரியாயிரும். நாம் விசுவாசத்துக்குள்ளே முக்கி ஜெபம் பண்ணிட்டு வந்து விசுவாச வேதத்தின்படி எப்படி ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான், பரிசுத்தவான்கள் எப்படி விசுவாசித்தார்கள், எப்படி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதை நான் சொல்லி கொடுத்தா, யாரோ ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான், யாரோ ஒருத்தி வந்து நோண்டி விடுறான், நான் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணுறது? நான் விசுவாசத்தில் அப்படி தான் ஒரு பிள்ளையை வளர்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு ஆள் வந்தார், வந்து விசுவாசம் அங்கே போனால் அப்படி எப்படின்னா நோய் ஓடி போயிடும், இவங்ககிட்ட போய் உட்காந்துருக்கிறேன்னு அங்கே ஓடிட்டு போய் எல்லாம் ஓடிட்டாங்க அங்கே. அப்புறம் பார்த்தா அந்த பிள்ளையை காப்பாற்றவே முடியல. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ரொம்ப அதுக்காக அதிகமாக உபவாசித்தவன். நான் 5 நாள் உபவாசித்தேன், சோறு தண்ணி இல்லாமல், அந்த குழந்தை சுகமாக. ஆனால் ஒரு செகண்டில் ஒருத்தன் வந்தான், அப்படியே எனக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்புறம் பார்த்தா கை விட்டுட்டான், அவனும் ஓடுறான். பொய்யுங்க. கல்வி அறிவில்லாதவர்கள், ஒழுங்காக விசுவாசத்தை கற்றுக்கொள்ளாதவங்க, வேத அறிவில்லாதவங்க, அவங்க பின்னாடியெல்லாம் போகாதீங்க. ஒழுங்காக நம்ம சபையில் இருங்க, கர்த்தர் சொல்லித்தரார். அல்லேலூயா. இதை அழகாக கற்றுக்குங்க. சூழ்நிலைகள் நிமித்தம் அலறாதீங்க. பேதுரு பார்த்து சொன்னார், ஆண்டவரே என்ன கடல் மேலே நடந்து வரீங்களே, ஆவேசம் பயந்தாங்க. இல்லை நான் தான் இயேசு. ஆண்டவரே நீரே ஆனா நானும் வரட்டுமே, வா. நடந்தான். இயேசுவை பார்த்தபோது நடந்தான், முடிந்தது. ஆனால் எப்போ பக்கத்தில் ஒரு அலை ஒன்று பெருசாக அப்படி வந்துச்சு, அலையை பார்த்த உடனே சுவைன்னு தண்ணிக்குள்ளே போயிட்டான். அதான் சூழ்நிலை நிமித்தம் உள்ளே போயிடுவான். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. அதையே உன் கண்கள் நோக்கி இருக்க வேண்டும். வலப்புறம் விலப்புறமும் இடப்புறம் விட்டு அதை விலகாதிருப்பாயானால் நீ உன் வழியை காத்து கொள்வாய், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடப்பாய். அதான் உன் வழியை காத்து கொள்வாய் என்பதை அது வந்து செழிப்பாய் இருப்பாய் என்று அதனுடைய அர்த்தம் மூல பாஷையில். நீ போகிற இடமெல்லாம் ஜெயிப்பாய், வெற்றி வாழ்க்கையும் செழிப்பும் உனக்கு நிச்சயம் உண்டு. அதான் சொல்கிறேன். இது 2 தானே மனுஷனுடைய அங்கலாய்ப்பு. வெற்றி வாழ்க்கை வேணும், செழிப்பு வேணும். அது இங்கே வசனத்தில் இருக்குதுன்னு தான் கர்த்தர் சொல்கிறாரு. அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். இது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதான் இது கற்றுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் நாள் வரைக்கும் என்ன செய்யணும்? இந்த ஜெபத்தை செய்யணும். மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். எதை விதைக்கிறோம்? விசுவாசத்தை விதைச்சிட்டு அவிசுவாசத்தை அறுக்க முடியாது, விசுவாசத்தான் வரும். மோசம் போயிடாதீங்க. இந்த விதை முளைக்குமா முளைக்காதா, இங்கே இருந்தால் இந்த சர்ச்சில் இருந்தால் உருப்படி ஆகுமா ஆக மாட்டோமா, அதெல்லாம் நம்பாத. வசனம் சொல்லுது இங்கே தான் இருப்பேன் நான்.
ஒரு விவசாயி கணக்காக தான் இதை சொல்கிறார். ஒரு விவசாயி ஒரு விசுவாசம் இல்லாமல் தான் விவசாயியாக இருக்க முடியும். ஒரு மண்ணுக்குள்ளே விதையை போட்டு மூடி விட்டுறான், அப்புறம் என்ன செய்கிறான், கருத்தாக தண்ணி விட்டு தோட்டத்தை சுற்றிலும் வேலி போட்டு எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக்கிட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறான். கரெக்டாக அது ஒரு நாள் முளைச்சி வருது, அதையும் பார்க்குறான். அதுக்கு பிறகு களையை பிடுங்குறான். அதுக்கு பிறகு அதைய குச்சியெல்லாம் வச்சு அதுக்கு அணைப்பு கொடுக்குறான், வேலி அடைக்கிறான், பாதுகாக்கிறான். அதனுடைய கனியை பறித்து சாப்பிடும் வரையிலும் அந்த விவசாயி கண்ணும் கருத்துமா அந்த தோட்டத்தின் மேலே, அந்த செடியின் மேலே, அவன் விதையின் மேலே கவனமாக இருக்கிறான். அதே மாதிரி தான் உன் ஜபமும். விதைக்கிறது மட்டும் இல்லை, ஜபம் என்பது ஒரு விதையானால் பெற்றுக்கொள்வது ஒரு அறுவடை காலம். அப்போ ஒரு விவசாயி விதைச்சிட்டு கண்ணமுண்டமாக போயிடுறது இல்லாமல் அங்கேயே இருக்கிறான், அது மேலேயே கவனம் இருக்கிறான். அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நான் அதில் உறுதியாக இருப்பேன். அல்லேலூயா, அதான் ஜபம். அதனால் ஸ்தோத்திரம். அதை பற்றி சொல்கிறேன், கவனிங்க. இதை நீங்கள் மனசில் வைங்க. இதில் தான் எல்லாமே. உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளுங்க. பலவீனனாக இருக்கிறாயா, பலவீனன் என்று இனிமேல் சொல்லாத, நீ பலவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தோல்வி பற்றியே பேசிகிட்டு இருக்காத. எல்லாத்திலையும் ஜெயிக்கிறவன் நான். இயேசு வெற்றி சிறந்தார், நான் எல்லாவற்றிலும் வெற்றி சிறப்பேன். என்னையும் எவ்விடத்திலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்படி சொல்லி ஜெபிக்க கற்றுக்கிட்டாங்க பாருங்க. ஏன்? இயேசு அப்படி ஜெயிச்சாரு. அதனால் எங்களையும் எவ்விடத்திலும் ஜெயிக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த ஜபத்தில் எப்படி இருக்குது? ஆண்டவரே ஜெயிக்க பண்ணுங்கன்னு கேட்கல, ஜெயிக்க பண்ணிட்டார் கர்த்தர். அல்லேலூயா. இனிமேலும் ஜெயிக்க பண்ணுகிற தேவன், அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஸ்தோத்திரம், விசுவாச ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆசை உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த 8 மணி ஆராதனையை கர்த்தர் இந்த நாளிலிருந்து நாங்கள் முறையாய் இந்த வெயில் கால முடிவு வரையிலும் நாங்கள் கைக்கொள்ள கிருபை செய்யும். இந்த நாளில் காலையில் கீழ்ப்படிந்து தேவ சமூகத்துக்கு ஓடோடி வந்து ஆராதிக்க வந்த அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அருமையான தேவனே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆபிரகாமின் விசுவாசம் எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் எல்லாம் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள். எத்தனையோ வருஷங்கள் விசுவாசிகள் தான், ஆனாலும் இன்னும் முறையானபடி விசுவாசத்தை கற்று அதை பழக்கி கொள்ள முடியல. ஆண்டவரே, இந்த நாட்டில் இந்த வசனங்களின் மூலமாய் நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கை உருவாகிவிட வேண்டும். நாங்கள் தினமும் இதை அபியாசப்படுத்தி பயிற்சி எடுத்து இதை எங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாய் மாற்றிக்கொள்ள விசுவாச வீரர்களாய் வீராங்கனைகளாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமீன். தப்பான வழிகளில் நாங்கள் விசுவாசம் கொண்டிருந்தால் அதையெல்லாம் எங்களுக்கு திருத்தி நடத்துங்க அப்பா. உடைய வார்த்தையின்படியே எங்களை திருத்தி நடத்துங்க என்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் என் மனதில் ஆழமாய் பதியட்டும். நாங்கள் திரும்பவும் வீட்டுக்கு போய் இதை மீண்டும் நாங்கள் சிந்தித்து தியானித்து இரவும் பகலும் அந்த வசனத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் தியானமாக இருந்து, ஆமாப்பா, எங்கள் காலத்தில் எங்கள் கனிகளை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தைப் போல நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. நிச்சயமாக தேவ பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஆமாண்டவரே ஒரு நல்ல வளர்ச்சியை நாங்கள் காண்போம். நிச்சயமாக நாங்கள் நிறைய கனிகளை கொடுப்போம். ஆகவே நீங்கள் பிதா இதில் நீங்கள் மகிமைப்படுவீங்க. அதற்காக நாங்கள் நன்றி. ஒருவேளை இன்னும் இதை பற்றி புரியாமல் இருந்தால் கூட பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து இதை கற்றுக்கொள்ள அவளோடு வர உதவி செய்யுங்க. ஜெபமணி ஆசீர்வதிக்கிறேன். ஒருவர் கூட இங்கிருந்து வெறுமையாய் போகக்கூடாது. என்னென்ன பலவீனத்தோடு வந்தார்கள்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீர் எல்லாம் தெரிந்தவர். ஒருவர் கூட வெறுமையாய் அனுப்பாதீங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி அனுப்புங்க.
ஒருவர் கூட வியாதி பலவீனத்தோடு அனுப்பாதீங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தனை சுகமாக்கி ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்புங்கப்பா. எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே நான் உடைக்கிறேன், வியாதியை விலக்குகிறேன், எல்லா நோயும் அந்தகாரமும் விலகி போ என்று கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் விடுதலை, சுகபலன், ஆரோக்கியம் பிள்ளைகளை நிரப்பட்டும். கடன் கஷ்டங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். தேவைகள் நடுவிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. அப்பா, அன்னைக்கு கல்யாண வீட்டில் தண்ணி திராட்சை ரசம் ஆக்கி அந்த தேவையை பூர்த்திப்படுத்தி ருசியுள்ள திராட்சை ரசம் கொடுத்தீங்களேப்பா. அதே மாதிரி தேவைகள் நடுவில் இருக்கிற என் சபை மக்கள் விசுவாசிகளுக்கு அமிர்தமான ஆசீர்வாதமாக நீங்கள் உங்கள் வானத்தை திறந்து ஆண்டவரே இடங்கொள்ளாமல் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுங்கப்பா. ஆசீர்வாதம் மழை பெய்யட்டும். ஆமீன். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். ஆமாப்பா, எங்கள் தேவையை பார்க்கிலும் நீர் பெரியவர். ஆகவே எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, கர்த்தர் சமூகத்தில் வைத்து நாங்கள் கடந்து போகிறோம். இந்த வாரத்திலும் அற்புதங்களை செய்யுங்க. உபத்திரவங்கள், போராட்டங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவன் உடனிருந்து பலன் கொடுத்து நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. அடுத்த வாரத்தில் நாங்கள் மீண்டும் அதிகாலையில் 8 மணிக்கு கர்த்தர் சமூகத்துக்கு வர உதவி செய்யுங்க. தேர்தலுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் தேவ சித்தம் நிறைவேறட்டும். அப்பா, பொல்லாதவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுங்க. 5 மாநில தேர்தல், கேரளா தேர்தல் நடந்துருச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் நடந்துட்டு இருக்குது. 5 மாநில தேர்தலும் வெற்றிகரமாய் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே எங்களுடைய தேசத்தை மதவாத கட்டுகளில் ஆளக்கூடாது. அதிலிருந்து நாங்கள் அவிழ்க்கிறோம். கட்டு உடையட்டும். தேசத்தில் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே பாரசீகர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்ற 5 மத வழிபாடு செய்கிற மக்கள் உண்டு. அனைவருக்குமான உலகம், அனைவருக்குமான தேசம் இது. ஆமீன். அனைவரும் எந்த பயமின்றி மக்கள் மத்தியில் சுகமாய் சமாதானமாய் வாழ எங்கள் இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இந்தியாவிலே நீங்கள் ஆட்சி செய்ய வாங்கப்பா. உங்கள் வல்லமை வந்து எழும்பி நிற்கட்டும். ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். இந்த எலெக்ஷன் எல்லாம் சமாதானமாய் நடந்து நேர்மையான முறையில் ரிசல்ட் வெளியே வரட்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். நாங்களும் சரியான இடத்தை நோக்கி எங்களுடைய ஓட்டுகளை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாடு காப்பாற்றப்படட்டும். அந்த எண்ணத்தில் நாங்கள் செயல்பட உதவி செய்யும். ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. அந்த அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிங்க. நாங்கள் கேட்டது, கேட்க மறந்தது எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் தாங்கப்பா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அநியோன ஐக்கியம், சமாதானம், நடத்தல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமேன். சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.